بسم الله الرحمن الرحيم إنا أعطيناك الكوثر فصل لربك وانحر إن شانئك هو الأبتر. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, குர்ஆனை எளிதில் ஓதிட என்கிற இந்த தொடர் நிகழ்ச்சியில் அரபு எழுத்துக்களுடைய பெயர்களையும் அதனுடைய உச்சரிப்புகளையும் ஓரளவுக்கு நாம் கடந்த வாரங்களில் அறிந்து கொண்டோம். அடுத்து அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால், அரபு மொழியை பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ் மொழியும் அரபி மொழியும் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் ரெண்டுக்கும் ஒரு பெரிய வேறுபாடு இருக்குது. என்ன வேறுபாடு என்று சொன்னால், இப்போ தமிழ் மொழியில் ஒரு சொல்லை எழுதுறீங்க, ஒரு சொல்லுக்கு 4 எழுத்து 5 எழுத்து இருக்கும். இந்த 4 எழுத்து 5 எழுத்து இருந்தாலும் அந்த 4 5 எழுத்துமே ஒன்றோடு ஒன்று சேராமல் இணைக்காமல் தனித்தனியாகத்தான் எழுத முடியும். சேர்த்து கோர்த்து எழுத மாட்டாங்க. அரபி மொழியை பொறுத்த வரைக்கும் ஒரு தனித்தனியாக ஒரு எழுத்து எழுதக்கூடாது. சும்மா உங்களுக்கு பாடம் நடத்துவதற்கு அலிஃப் பாண்டு எழுதி காட்டுவாங்க. ஒரு வாசகத்தை ஒரு சொல்லை உண்டாக்குறதா இருந்தால் அதை உண்டாக்கும்போது பல எழுத்துக்கள் வரும்ல, அந்த எழுத்தை என்ன செய்யணும்னு கேட்டால் ஒரு எழுத்தோட ஒரு எழுத்து பின்னி பின்னி என்ன செய்யணும், எழுதணும். இந்த ஒரு வித்தியாசம் இருக்குது. புரிந்து கொள்வதற்காக இப்போ மனிதன் மானா எழுதுங்க, மனிதன் மானா, நீனா, தானா, இன்னென்ன இருக்குது. இந்த இந்த 4 எழுத்து எழுதியிருக்கிறோம். இந்த 4 எழுத்து உன்னோட சேர்ந்துருக்குதா? மா தனியாக இருக்குது, நீ தனியாக இருக்குது, தா தனியாக இருக்குது, இன்னு தனியாக இருக்குது. இப்படி தான் தமிழ் எழுத்து இருக்குது. அரபியில் இப்படி இருக்காது. என்ன செய்ய முடியும் கேட்டால், ஒன்றோட ஒன்று சேர்த்தா இருக்கு. மான்னு சொன்னால் மாவோட நூனை சேர்க்கணும், நூனோட தாளை சேர்க்கணும், சேர்த்து தான் எழுதுவாங்க. அந்த சேர்த்து எழுதும் பொழுது அந்த எழுத்துடைய வடிவம் கொஞ்சம் மாற்றம் அடையும். அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் தான் எழுத்தை கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும். நீங்கள் இப்படி ஜீமுன்னு ஒரு இடத்து பார்த்தீங்கல்ல, அந்த வடிவத்திலேயே சேர்த்து எழுதும்போது இருக்காது. அது வேறு மாதிரி. உதாரணமாக கேபிட்டல் எழுத்து இருக்குது, அதை சும்மாவில் நீங்கள் மாற்றுறீங்க, 2 வடிவம் ஒன்றாவாக இருக்காது. பெரிய எழுத்துங்கிறதுக்கு வடிவம் வேறையாக இருக்கும், சின்ன எழுத்துக்கு மாற்றும்போது எழுத்தே வேறு மாதிரி தெரியும். அந்த மாதிரி என்ன செய்ய முடியும், அரபு மொழியிலையும் நம்ம படித்த அந்த அலிஃப் பான் படித்தோம்ல, அந்த எழுத்துக்களை சேர்த்து எழுதணுங்கும் போது அதில் என்ன வரும், வடிவம் மாறிடும். ஒரு சொல்லு முடிஞ்சவொன்னே தான் அது கையை எடுக்கணும். மொத்தமாக சேர்த்து எழுதி விட்டு அந்த சொல்லு முடிச்சுட்டு அடுத்த சொல்லு எழுதும்போது தான் கேப்பே விடணும். அப்போ ஒரு 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 சொல்லுக்கு ஒரே வார்த்தை மாதிரி, சைனா மொழி மாதிரி என்ன செய்யும், அப்படி அமைந்து கொள்ளும் அரபி மொழி. இப்படி சேர்த்து எழுதும்போது அதுக்குன்னு ஒரு விதி இருக்கிறது. என்ன விதின்னு சொன்னால், இந்த விதி மட்டும் யாபத்தில் வச்சுருவா, பெரிய விதிலாம் கிடையாது. இந்த 6 எழுத்து எழுதியிருக்கு பாருங்க. மேலே அலிஃப்ங்கிற எழுத்து எழுதியிருக்கிறோம், தால் என்ற எழுத்து எழுதியிருக்கிறோம், தால், அப்புறம் ரா, அப்புறம் ஜா, அப்புறம் வா, வாவ். இந்த 6 எழுத்து இருக்கிறது. இந்த 6 எழுத்தை பொறுத்த வரைக்கும் இந்த 6 எழுத்துக்கு பின்னாடி எதையும் சேர்க்கக்கூடாது. இந்த 6 எழுத்து வந்துருச்சுன்னு சொன்னால் அந்த சொல்ல மட்டும் என்ன செய்யணும், அலிஃபுக்கு அப்புறம் ஒரு எழுத்தை சேர்க்கக்கூடாது, தாலுக்கு அப்புறம் ஒரு எழுத்தை சேர்க்கக்கூடாது, தாலுக்கு அப்புறம் இன்னொரு எழுத்தை சேர்க்கக்கூடாது, ராவுக்கு அப்புறம் இன்னொரு எழுத்தை சேர்க்கக்கூடாது, ஜாவுக்கு அப்புறம் இன்னொரு எழுத்தை சேர்க்கக்கூடாது, வாவுக்கு அப்புறம் இன்னொரு எழுத்தை சேர்க்கக்கூடாது. இந்த எழுத்துக்கு அப்புறம் எதையுமே சேர்க்கக்கூடாது. ஆனால் இதுக்கு முன்னாடி சேர்க்கலாம். அலிஃபுக்கு முன்னாடி ஒரு எழுத்தை போட்டிங்கன்னா அதை அலிஃபோட சேர்த்து எழுதிடலாம். தால் என்பதற்கு முன்னாடி ஒரு எழுத்தை போட்டிங்கன்னு சொன்னால் அதை தாலோட ஒட்டிக்கிறது. இப்படி தான் மற்ற முன்னாடி சேர்க்கலாம், பின்னாடி சேர்க்கக்கூடாது. இது இந்த எழுத்தை சேர்க்குற முறையில் முக்கியமான ஒரு சருத்தை நீ ஞாபகத்தில் வச்சுக்கணும். இந்த 6 எழுத்தை தவிர எல்லா எழுத்துக்களையும் ஒன்றோட ஒன்று கோர்த்துடணும். ஒத்தையாக எழுதக்கூடாது. சிங்கிளாக என்ன செய்யக்கூடாது, எழுதக்கூடாது. இப்போ உதாரணமாக உதாரணமாக அலிஃப் எடுத்துக்கிறோங்க. அலிஃபு உதாரணம் எடுத்துக்கிட்டோம். அலிஃப் எழுதிக்கிற போது அலிஃபை மட்டும் போடுங்க. அலிஃப் எழுதிட்டு இப்போ அலிஃபுக்கு அப்புறம் ஒரு லாமு போடுறோன்னு வைங்களேன். அலிஃபை போட்டு லாமு போடுங்க. இப்படி தான் எழுதணும்.
அலிஃபை போட்டோம்னா லாம் வருதுல, அலிஃபும் லாமும் ஒட்டக்கூடாது. அலிஃப் வந்துட்டால் கையை எடுத்துடணும். இப்போ லாம் இருக்குல்ல, லாமுக்கு அப்புறம் ஒரு ஹா, ஹேன்னு சொல்கிறோம்ல, ஹா எழுதுறோம்னு வைக்கலாம். எப்படி எழுதுவோம், அது ஒன்று சேர்த்துருவோம். லாமோட எது சேரும், ஹே வந்து சேர்ந்துருந்தா ஹா. இந்த சேரும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டால், அந்த ஹாவுடைய வடி ஹாவை முழுசாக எழுதி காட்டுங்க. ஹா தனியாக எழுதி காட்டுங்க. இந்த ஹா இருக்கு பார்த்துங்க, இதுதான் ஹா என்று நம்ம படிச்சிருக்கிறோம். இது சேர்க்கும்போது என்ன ஆகும்னு கேட்டால், அந்த தலைப்பகுதி மட்டும்தான் இருக்கும், மீதி பகுதி பாருங்கள். இது இவ்வளோதான் நமக்கு தேவைப்படுது, மொத்தம் வெட்டி அழிச்சு விட்ருவோம். அதை சேர்த்து எழுதும்போது இந்த எழுத்துக்கு முன்னாடி ஒரு வார்த்தையை சேர்த்து, இதுக்கு பின் இல்லை, இதில் கூட இந்த ஹா வந்து இப்படி இல்லை, அதாவது இந்த அப்படி இல்லை, அந்த ஹாவை முழுசாக எழுதுங்க. ஹா மட்டும்தானே இங்கே, இந்த ஹாவை முழு ஹா வந்து லாம ஹே, ஹே முழுசாக போடுங்க. ஆமாம், ஹேக்கு அப்புறம் ஏதாவது போட்டு தான் மாறும். லாமும் அந்த ஹேயை சேர்த்து இப்படி தான் எழுதணும். அப்போ வந்து இப்போ இப்படி எழுதுறோம்ல, இப்போ லாமோட வந்து லாமோட இப்படி போட்டு இப்படி போடணும், சேர்க்கணும். சரி, லாமோட வந்து ஹாவை சேர்த்துருக்குறோம், அலிஃபோட வந்து லாமை சேர்க்கலை. அப்போ அந்த அலிஃப் வந்துருச்சுன்னு சொன்னால் அதுக்கு அடுத்து எந்த எழுத்தை நீங்கள் போட்டாலும் என்ன செய்ய முடியாது, சேர்க்க முடியாது. அலிஃபத்தை அந்த 6 எழுத்தை தவிர வேறு எந்த எழுத்து எழுத்துனாலும் என்ன செய்யும், ஒன்றோட ஒன்று கோர்த்து விட்டுறணும். உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், இப்போ அடிச்சிருங்க. இப்போ மீமு ரா மீம் 3 எழுத்து எழுதுகிறோம். மீமு தனித்தனியாக எழுதுங்க. மீமு ரா மீமு இப்படி எழுத 3 பேர் சேர்த்து எழுதுறோம். இது ஒரு சொல்லுன்னு வச்சுக்கிறோம், மரம் அப்படின்னு எழுதுகிறோம். உச்சரிக்கிறவங்களுக்கு ஒன்றும் சொல்லி தரல, அதனால மீமு ரா மீம்னு சொல்கிறோம். மீமு ரா மீம்னு இருக்குது. இதை வந்து எப்படி இணைப்பது என்று சொன்னால், ராவுக்கு பின்னாடி சேர்க்கலாமா, சேர்க்கக்கூடாது, அப்போ தனியாக தான் இருக்கும். ராவுக்கு முன்னாடி சேர்க்கலாமா, சேர்க்கலாம், அப்போ அந்த 2 ஒட்டிடும், ஒரே எழுத்து மாதிரி ஆயிரும். மீமுறை மீமுரா, அந்த மீம் போடுங்க. இப்போ வந்து அந்த பாருங்கள், அது மீம் ரா மீம், இந்த 3 எழுத்தையும் நம்ம ஒரு சொல்ல ஆக்கணும் என்று சொன்னால் அது எப்படி எழுதணும்னா, ஒரே இதாக சேரலை, எல்லாமே என்ன சேர்ந்துருக்கு, மீமோட ரா சேருது முன்னாடி, ராவுக்கு பின்னாடி வந்ததுனால கையை எடுத்துட்டு என்ன செய்யணும், மீமே எழுதுகிறோம். அது மாதிரி இது ஒரு எழுதும்போது எதை சேர்க்கலாம் எதை சேர்க்கக்கூடாது. இப்போ பாருங்கள், மீம்ரே மீம்னு எழுதுறீங்கன்னா 2 சொல்ல வருது பாருங்கள். மீம்ரே 1, மீமு 1, மீமுறைக்கு மீமு கிட்ட ஒரு கேப் வருது, சரியா? இப்படி செஞ்சிடறோம். இதையே வந்து ஹே மீம் தால் எழுதுங்க. ஹே மீம் தால் தனித்தனியாக, ஹேண்டா ஹா மீம் தால். இப்போ வந்து ஹாவுக்கு அப்புறம் மீமை சேர்க்கலாமான்னா சேர்க்கலாம், ஏன்னா 6 எழுத்தில் வரல. அப்போ வந்து மீமுக்கு அப்புறம் தாலை சேர்க்கலாமான்னா சேர்க்கலாம், தாலுக்கு அப்புறம் தான் சேர்க்கக்கூடாது. அப்போ என்ன இந்த ஹே மீம் தால் எழுதுறாங்கன்னா ஒரே தான், ஒரே ஒட்டி தான் இப்படி அந்த மாதிரி எழுதுறது பிழை. அந்த மாதிரி அவங்களுக்கு பாடத்துக்கு சொல்கிறேன், அந்த மாதிரி எழுதுனீங்கன்னா பிழை. ஹே மீம் தால் என்று நீங்கள் எழுதினீர்களே ஆனால், அதை வந்து ஒரு சொல்லாக சொன்னீர்களே ஆனால், அது எப்படி எழுதணும், ஹேயோட கொண்டு மீமை சேர்க்கணும், மீமோட கொண்டு போய் தாளை சேர்த்துடணும். அப்படி சேர்க்கக்கூடிய நேரத்தில் சில மாற்றங்கள்லாம் வரும், அது 2வது நான் சொல்கிறேன், என்னென்ன எழுத்துப்படி மாற்றம் வரும்னு. மாற்றத்தை தனியாக வைங்க, இப்போ சேர்க்கறது மட்டும் இப்போ ஹேண்டா ஹா, ஹா மீம் தால், இந்த 3 எழுத்தையும் நீங்கள் வந்து சேர்க்குறதா இருந்தால், எழுதுறதா இருந்தால் இப்படி எழுதவே கூடாது. அரபியில் கையை ஹேயில் பிடிச்சி தாலில் கொண்டு போயிடணும். ஒரு தான் கையை 3 தடவை எடுத்து எழுதக்கூடாது, டைம் சேவ் ஆகும். எதுக்கு அப்படி வச்சுருக்காங்கன்னு கேட்டால், 3 சிங்கிளாக எழுதுனீங்கன்னா முதல் கையை எடுக்கணும், அது 2வது இடம் ஜாஸ்தியாக பிடிக்கும். இது ஸ்பேஸ் விடணும்ல, இந்த ஸ்பேஸ் விட அதுக்கு எவ்வளோ இடம், இதுக்கு எவ்வளோ இடம்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஜாஸ்தி இடம் தேவைப்படும். இதெல்லாம் இடத்தை எழுத்துறைய அந்த தோள்கள் அதை எழுதிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அதனுடைய ஸ்பேஸை மிச்சப்படுத்துறதுக்காக வேண்டியும் டைம் சேவ் ஆகிறதுக்காக வேண்டியும் அப்படி ரொம்ப நேரம் ஆகும். இதனால் டக்குனு ஒரு சொல்ல ஒரு சொல்லு தான் ஒரு எழுத்து மாதிரி, இந்த ஹமீம் தாளுங்கிறது ஒரு சொல்லும் தான் ஒரு எழுத்து மாதிரி வந்துடுது. இப்படி வந்து எழுதிடுறாங்க. இப்போ உதாரணமாக இன்னொன்று போடுங்க, அழிச்சிருங்க. இப்போ வந்து மீம் ஹே மீம் தால் போடுங்க. மீம் ஹா
மீம் தால். இப்போ பாருங்க 4 எழுத்து இருக்குல்ல, இந்த 4 எழுத்தையும் ஒன்றா ஒட்டிட வேண்டியதான். இப்படி 4 எழுத்து இப்படி எழுத முடியாது, இப்படி எழுதால் தப்பு. வேறு எப்படி எழுதணும்? மீமை கொண்டு ஹையில் சேர்க்கணும். அது மாட்டாங்களா? ஹே சேர்க்கணும், மீமை சேர்க்கணும், வேறு தாளை போடணும். இப்போ அது 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 மீமு, அது ஹா, அது மீமு, அது தாலு. இப்போ அந்த மீம் ஹே மீம் தால் என்பது இப்போ 4 எழுத்தாக இருந்தது. பிரிக்கும்போது அப்படி இருக்கிறது. ஒரு சொல்லாக சொன்னீங்கன்னா அரபு மொழியில் வந்து தமிழ் மொழி மாதிரி சொல்லுதுன்னு எழுதுறோம்ல, கடவுள்னா கா டா ஊ இல், சேர்க்கவும் முடியாது தமிழில். அப்போ அந்த மாதிரி வந்து கடவுள்னா இப்படி தான் எழுதுகிறோம். காணாவுக்கு டானாவுக்கு. இந்த கடவுளுங்கிற எழுதுகிற 3 தடவை கை எடுக்கணும். நீங்கள் காணா கை எடுத்துடணும், டானா கை எடுத்துடணும், ஊனா கை எடுத்துடணும், அப்புறம் இல்லைண்ணா 4 தடவை வைக்கிறீங்களா, 4 முறை கையை எடுத்து எடுத்து எழுத வேண்டி இருக்குது. அரபியில் வந்து அதை எழுதுறா இருந்தால் அப்படி தேவைப்படாது. அந்த எழுத்துக்கு பார்த்து என்ன செய்யணும், செஞ்சிடணும். உதாரணமாக அலி, அதை அழிச்சிருங்க. அலிஃபு ரா வாவு. ரா சரிதான், வாவு. இப்போ வந்து அலிஃபு ரா வாவுன்னு இருக்குது. இந்த 3ஐயும் வச்சு அறிவுண்டு வச்சுக்கிறோம், ஒன்று வச்சுக்கிறோமே. இப்போ 3ஐயும் வந்து ஒரு சொல்லாக சொல்கிறோம். இப்படி சொன்னீங்கன்னு சொன்னால் இது இப்படி தான் எழுத முடியும். இந்த சொல் எழுதுறத என்ன செய்யணும், ஏன் முடியும்னு கேட்டால் அலிஃபுக்கு அடுத்து சேர்க்கக்கூடாது, ஸ்பேஸ் கம்பல்சரி விட்டு ஆகணும். ராவுக்கு பிறகு சேர்க்கக்கூடாது, அது தனியாக தான் விடணும். அப்புறம் அப்போ 3 எழுத்தா அதுவும் வந்து ஒன்று தான். தனித்தனியாக எழுதினாலும் அப்படி தான், சேர்த்து எழுதினாலும் இப்படி தான். சேர்த்து எழுத முடியாது, சரிடா? அப்போ இப்போ அந்த அந்த 6 எழுத்தை கவனிச்சுக்கிறணும். அலிஃபு தாலு மேலே எழுத்து பாருங்கள், அது ஒரு நோட்டில் குறித்து வச்சுக்கிறோங்க. இந்த எழுத்துக்கள் வந்து ஒரு வாக்கியத்தை எழுதிட்டு வர்றீங்க. எழுதிக்கிட்டு வரும் பொழுது அந்த அந்த சொல்லில் அலிஃபு வந்துருச்சு. அலிஃபு வந்துச்சுன்னா என்ன செய்யணும், அதை வந்து கையை எடுத்துடணும், மரம் எழுதணும். அப்புறம் தால் வருது, ஆஹா தால் சேர்க்கக்கூடாது. அதே நேரத்தில் அது அந்த எழுத்துகளுக்கு முன்னாடி என்ன செய்யலாம், அழகாக சேர்த்துக்கிடலாம். இப்போ மீம் அலிஃபு லாம் போடுங்க. மீம் அலிஃபு லாம், மீமு தனித்தனியாக எழுதுங்க. மீமு அலிஃபு லாமு. இப்போ மீமு அலிஃபு லாமுன்ட்டு இது ஒரு 3 எழுத்து போட்டிருக்கிறோம். இப்படியான ஒரு சொல்லை நம்ம எழுத வேண்டி இருக்குது. எழுதுனீங்கன்னா இப்படி எழுதக்கூடாது. என்ன செய்யணும், யோசிக்கணும். மீமுக்கு மீமை சேர்க்கலாமா, சேர்க்கலாம், அலிஃபோட சேர்த்து விட்ருங்க. அலிஃபுக்கு அப்புறம் சேர்க்கலாமா, சேர்க்கக்கூடாது, கை எடுத்துருங்க. மீமை அலிஃபையும் சேருங்க. இப்படி தான் எழுதணும். இப்போ என்னாச்சு, 3 தனித்தனியாக இருந்து 2 செட் ஆகிடுச்சு. இப்போ மீம் அலிஃபு லாம் என்பது தனித்தனியான 3 எழுத்தாக இருந்தது. இப்போ என்ன ஆச்சுன்னா மீமோட அலிஃபு சேர்த்துடலாம். முன்னாடி தான் சேர்க்கலாமே, அந்த 6 எழுத்து வந்துருச்சுன்னு சொன்னால் முன்னாடி சேர்க்கலாம். அலிஃபுக்கு பின்னாடி சேர்க்கலாமா, சேர்க்க முடியாது. அப்போ என்னாச்சு, அலிஃபை எழுதணும்னா கையை எடுத்துடணும், எடுத்துட்டு லாம தனியாக எழுதணும், சரியா? இப்படி அந்த சேர்த்து எழுதுறது கம்பல்சரியாக ஒரு அவசியம், சரியா? இப்போ வந்து அழிச்சிருங்க. மீம் தால் ரா யா, ரா ரா யா. இப்போ வந்து இப்போ இது 4 எழுத்து, 4 சொல் இருக்குது, சரிதான் சரிதான், 4 எழுத்து இருக்குது. இந்த 4 எழுத்தையும் இப்போ ஒரு சொல்ல சேர்க்குறதா இருந்தால் இப்போ நம்ம என்ன செய்ய முடியும், மீமை கொண்டு போய் தாலில் சேர்க்க முடியும். தாலை கொண்டு போய் ராவில் சேர்க்க முடியாது, ராவை கொண்டு போய் யாவில் சேர்க்க முடியாது. அப்போ என்ன ஆகும்னா அந்த முதல் 2 எழுத்தும் ஒட்டியிருக்கும், பிந்த 2 எழுத்து தனித்தனியாக இருக்கு பாருங்க. இப்படி இந்த 6 எழுத்து வர்றதுனால மீமுக்கு அப்புறம் தால் சேர்க்க முடியுது, தாலுக்கு அப்புறம் ராவை சேர்க்க முடியுமானா சேர்க்க முடியாது, ராவுக்கு அப்புறம் சேர்க்க முடியுமானா சேர்க்க முடியாது. அதனால என்ன ஆகுதுன்னு கேட்டால் மீம் தால் ராயான்னு எழுதுறதா இருந்தால் அந்த மாதிரி 4ஐயும் தனித்தனியாக எழுதாமல் என்ன செய்யணும், பிரித்து நீங்கள் என்ன செய்யணும், எழுதிக்கிறணும். அதே மாதிரி வந்து ஹே ஹா ஹா ரா மீம். அதான் ஹே ஹே ஹா, அதான் அதான் ஹா ரா மீம். இப்போ இந்த 3 எழுத்து இருக்குது, ஹா இருக்குது, ரா இருக்குது, மீம் இருக்குது.
இந்த மூணையும் சிங்கிளாக எழுதணும் இப்படி எழுதிடுறோம். இதை வந்து வார்த்தை எழுது மாதிரி வாழ்ந்துச்சுன்னா என்ன செய்யணும்னா சேர்த்து எழுதுறா இருந்தால் என்ன செய்யணும்னா எப்படி செய்யணும்? இப்போ ஹாவுக்கு அப்புறம் சேர்க்கலாம்ல, சேர்க்கலாம். ஹாவுக்கு அப்புறம் ராவை சேர்த்துருங்க. ராவுக்கு அப்புறம் சேர்க்க முடியுமா? மீமை தனியாக எழுதி பண்ணணும். அந்த 3 இருந்தால் என்ன வச்சு இப்போ 2ஆக வந்து இணைஞ்சிக்கிருச்சு. அதே நேரத்தில் வந்து தா அழிச்சிருங்க. தா மீம் ரா தா தே தே தா தா மீம் ரா இப்படி இருக்குது. இது மூணையும் ஒரு சொல்ல பார்க்க போகிறோம். ஆக்குறா இருந்தால் தாவுக்கு அப்புறம் மீமை சேர்க்கலாமா? சேர்க்கலாம். மீமுக்கு அப்புறம் சேர்க்கலாமா? சேர்க்கலாம். இவ்வளோதான். ஒரு சொல்லு தான் பாருங்கள். 3 தடவை எழுத வேண்டியதை அரபியில் எழுதுனா என்ன செய்யணும்? இப்படி தான் எழுதணும். அது வந்து பிழையாக போயிடும். அலிஃபே சொல்லி கொடுக்குற அப்படி எழுதலாம். இது தா, இது மீம், இது ரா, அப்படி நடத்துறதுக்கு எழுதிக்கிடலாம். சொல்லாக சொல்லி கொடுக்கும் பொழுது இப்படியான தமர்னு இருக்குன்னு வைக்கலாம். தமர்னு எழுத வேண்டியிருக்கு. இப்படி தான் எழுதணும். தாவோட மாவோட மீமோட வந்து ராவை சேர்த்து பண்ணணும். அப்போ வந்து இந்த எழுதுறதுல உள்ள விஷயம் என்னன்னு கேட்டால், சில இடத்துல 3மே தனித்தனியாக இருக்கும். சில இடத்துல 2 எழுத்து சேர்ந்து ஒரு எழுத்து சேராமல் இருக்கும். சில இடத்துல எல்லா எழுத்துக்களுமே நெஞ்சிறேன் சேர்ந்துக்கிறோம். இப்படிங்கிறத எழுத்துடைய அந்த சேர்க்கறதுக்குரிய சட்டம் விளங்கிக்கிறணும். இப்போ உதாரணமாக வந்து ரா அழைச்சிருங்க. ரா ஹா மீம் தா. ரா ஹா மீம் தா. இப்போ 4 எழுத்து இருக்குது. அந்த ரேன்னு சொல்லுவோம்ல, ரே, அது ரா. அப்புறம் ஹா ஒன்று இருக்குது. அப்புறம் மீம் ஒன்று இருக்குது. தா ஒன்று இருக்குது. இதை ஒரு சொல்ல ஆக்குறதா இருந்தால் இப்படி எழுத முடியாது. என்ன செய்யணும்? எங்கே சேர்க்க முடியுமோ அங்கே சேர்க்கணும். ராவுக்கு அப்புறம் சேர்க்க முடியுமா? முடியாது. தனியாக விட்டுற வேண்டியதான். அப்போ ஹாவுக்கு அப்புறம் சேர்க்கலாம். ஹாவுக்கு அப்புறம் மீமை சேர்க்கலாம். மீமுக்கு அப்புறம் தாவை சேர்க்கலாம். பாருங்க, ரே ரா ஹா ரே ஹே மீம் தே. நம்ம பாஷையில் சொன்னோம், உருது பாஷையில் அப்படி சொல்கிறோம். அதில் என்ன ஆச்சுன்னா இப்போ 4 துண்டாக இருந்துச்சா, இப்போ 2 துண்டாக போச்சு. இப்போ ரா ஒரு துண்டு, அந்த ஹா மீம் தங்கிறது ஒரு துண்டாயிருது. அப்போ இந்த 6 எழுத்து மனசில் பதிய வச்சுக்கணும். அலிஃபு தால் மேலே இருக்குல்ல, அலிஃபு தாலு தாலு ரா ஜா வாவ். இந்த 6 எழுத்து சேர்த்து எழுதுறது தான் அரபியோட சட்டமே. தனித்தனியாக எழுதுறது கிடையவே கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது சேர்த்து எழுதும்போது என்னத்தை கவனிக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த 6 அந்த சொல்லுலேருந்து 6 எழுத்து வரும்ல, எந்த சொல்லாக இருந்தாலும் இந்த 6 எழுத்துக்கள் ஏதாவது ஒன்று வரலாம். இந்த 6 எழுத்துமே கூட வரலாம். இதில் 2 எழுத்து கூட வரலாம், 3 எழுத்து கூட வரலாம். அப்படி வந்துச்சுன்னு சொன்னால் நம்ம என்ன கவனிக்கணும்? இந்த எழுத்துக்கு பின்னாடி சேர்க்க, அதை கவனிச்சுக்கணும். இந்த எழுத்துக்கு பின்னாடி தான் சேர்க்கக்கூடாது, முன்னாடி சேர்க்கலாம். இந்த எழுத்துக்கு முன்னாடி எதை வேணாலும் சேர்த்துக்கலாம், சரியா? பின்னால் எதையும் சேர்த்துடக்கூடாது. பின்னால் சேர்க்கக்கூடாதுன்னா இந்த எழுத்து வந்தவுடனே நிறுத்திட்டு கையை எடுத்துட்டு தனியாக எழுதணும். அப்படிதான் சேர்க்கலன்னு அர்த்தம். சேர்க்காட்டி என்ன செய்யணும்? எழுதும்போது கையை எடுத்துடணும், எடுத்துட்டு மரம் எழுதணும். இது ஒரு விஷயம்னு வச்சுக்கிறோங்க. அடுத்தது வந்து அடுத்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டால், அந்த அலிஃபு தால் எல்லாம் எழுதிக்கிட்டீங்களா? அலிஃபு தால் அந்த விஷயத்தை வந்து நீங்கள் எழுதிக்கிட்டீங்க. எழுதின பிறகு இப்போ ஒவ்வொரு எழுத்துக்கு வாங்க, எல்லாத்தையும் அழிச்சிருங்க. இப்போ வந்து பாங்கிற ஒரு எழுத்து இருக்குது. பா தாண்டு ஒரு எழுத்து இருக்குது. சாண்டு ஒரு எழுத்து இருக்குது. 3 புள்ளி வைங்க. அடுத்தது நூண்டு ஒரு எழுத்து இருக்குது. நூன் கொஞ்சம் இதை குண்டா போடணும் கொஞ்சம். இந்த எழுத்துக்கள்லாம் பார்த்திங்க, முதல்ல நம்ம சொல்லியிருக்கிறோம். இந்த எழுத்துக்கள் எல்லாம் ஒரே வடிவத்தில் இருக்கிறது. நூன் மட்டும் கொஞ்சம் வயிறு பெருசாக இருக்கு, மற்றபடி எல்லாம் ஒரே வடிவத்தில் இருக்கிறது. கீழே ஒரு புள்ளி இருந்தால் பாண்டு சொல்கிறோம், மேலே 2 புள்ளி இருந்தால் தாண்டு சொல்கிறோம். இந்த வடிவத்தை போட்டு மேலே 3 புள்ளி இருந்தால் சாண்டு சொல்கிறோம், மேலே ஒரு புள்ளி இருந்தால் நூன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த 4 எழுத்துமே இந்த சேர்த்து எழுதுகிறோம்ல, சேர்த்து எழுதுகிற இந்த வடிவத்தில் இருக்காது. இந்த சேர்த்து எழுதும்போது என்ன ஆகும்னா, இந்த 4 எழுத்துக்களுமே ஒரு வடிவத்தில் வரப்போகுது. இப்போ எப்படி ஒரு வடிவத்தில் இருக்குதோ அதே மாதிரி வரப்போகுது. எப்படி வரும்னு கேட்டால், இப்போ தான் நான் பாவை எடுத்துக்கிறேங்க.
பாவோட ராவை சேர்க்குறீங்க. பா தனியாக போடுங்க. பா ஒன்று போடுறீங்க, ரா ஒன்று போடுறீங்க. இப்போ ராவை சேர்க்குறீங்க. சேர்க்கும்போது எங்கே சேர்க்குறீங்க? பின்னாடி தானே சேர்க்குறீங்க. பின்னாடி சேர்த்திங்கன்னு சொன்னால் முன்னாடி உள்ள அந்த வளைவு நமக்கு தேவையில்லை. இந்த பாவுடைய வளைவு இருக்குல்ல, அந்த வளைவு எடுத்துடணும். அவ்வளோதான். அப்படி சேர்க்கணும். அவ்வளோ போது நமக்கு வருது. பாவில் வந்து அதை காணா. இதை காணா அந்த தனி பாவை காட்டுங்க. தனி பா எப்படி இருக்குது? மேலே தனி பாங்கிறது அப்படி இந்த பக்கமும் மேலே ஏறி இருக்கிறது, இந்த பக்கம் வலது பக்கமும் மேலே ஒரு கோடு மாதிரி வந்து வளையுது, இடது பக்கமும் மேலே தூக்கிட்டு நிற்குதுல, அந்த மாதிரி இருந்ததில் சேர்த்து எழுதணும் என்று சொன்னால் பின்னாடி சேர்த்துட்டா என்ன செய்யணும்னு கேட்டால் இந்த பகுதியுடைய வாழ் போயிடும். எது? அந்த அதான் அந்த இது போயிடுது. இவ்வளோதான் இருக்கும். அந்த பா சேர்த்து எழுதும்போது நீங்கள் வேறு எழுத்து நினச்சிடக்கூடாது. நம்ம பா வந்து வேறு மாதிரில படித்தோம், இது வேறு மாதிரி இருக்குன்னு நினைக்கக்கூடாது. புள்ளி தான் கணக்கு உங்களுக்கு. அந்த பா சேர்க்கிற காரணத்தினால் அப்படி போயிட்டு இப்படி சேர்த்தா எழுத்து வேறு மாதிரி மாறி போயிடும். அதனால் சேர்ப்பதற்கு ஈஸியாக இருப்பதற்காக என்ன செய்கிறாங்கன்னா இன்னமும் சுருக்குறாங்க பாருங்கள். அரபு மொழியில் ஸ்பேஸையும் சுருக்குறாங்க, சேர்க்கவும் செய்கிறாங்க, எழுத்துடைய சைஸையும் குறைக்கிறாங்க. உங்களுக்கு அதில் வந்து ஒரு 25% காலி பண்ணி போடுறாங்க. வழங்குதா? 75% தான் இருக்குது. இப்போ இதே மாதிரி தான் தாவும் அப்படி தான். அழிச்சு போட்டு மேலே ஒரு புள்ளி அழிச்சிட்டு மேலே 2 புள்ளியை போட்டிங்கன்னா தா அதுலேயே காட்டி போடுங்க. ஏதோ மேலே 2 புள்ளியை போடுங்க. இப்போ தாவுக்கு அந்த வடிவம் தான். அதை வந்து மேலே 3 புள்ளியை போடுங்க, அதே வடிவம் தான். நூனுக்கு அந்த வடிவம் தான். நூனுக்கும் போடுங்க, ஒரு புள்ளி வைங்க. நூனு அந்த தேயிலை இருக்குது சாப்பிட்டீங்கன்னா இப்போ அதை எடுத்துட்டா எல்லாம் சாவா போச்சு. அப்புறமேலு நூன் ரா நூனையும் ராவோட சேர்க்குறோம். இப்போ என்ன செய்யணும்? இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் பேர்ணாம்பெட்டு பஷீருதீன் குடும்பத்தார், வேலூர் மாவட்டம். இந்த நிகழ்ச்சி சிறக்க துஆ செய்யும் ஜும்ஆ அபு ஜும்ஆ மற்றும் குடும்பத்தார், மேலப்பாளையம். மார்க்க மற்றும் சமுதாய பணிகளில் இணைந்து செயல்பட அன்புடன் அழைக்கிறது கீழக்கரை தௌஹீத் பேரவை NTF. மண்ணடி பகுதி மக்களின் பேராதரவுடன் இயங்கி வரும் எங்கள் மூன்மார்ட் நிறுவனத்தின் 3வது கிளை கொடுங்கையூர். தரமான பொருள், குறைவான விலை, கனிவான சேவை. வாரத்தின் எல்லா நாட்களிலும் சேவை உண்டு. ஒருமுறை வந்து பாருங்கள், மனநிறைவோடு செல்லுங்கள். மண்ணடி பகுதி மக்களின் பேராதரவுடன் இயங்கி வரும் எங்கள் மூன்மார்ட் நிறுவனத்தின் 3வது கிளை கொடுங்கையூர். தரமான பொருள், குறைவான விலை, கனிவான சேவை. வாரத்தின் எல்லா நாட்களிலும் சேவை உண்டு. ஒருமுறை வந்து பாருங்கள், மனநிறைவோடு செல்லுங்கள். மூன்மார்ட் மண்ணடி, மாஸ்கான் சாவடி மற்றும் கொடுங்கையூர். SD Racks, German Design Display Racks, Supermarket, Departmental Stores போன்ற கடைகளுக்கு தேவையான ஸ்டீல் பவுடர் கோட்டட் டிஸ்ப்ளே ரேக் தயாரிப்பாளர்கள். ஷோரூம் SD Racks, ராஹத் பிளாசா, வடபழனி பஸ் டிப்போ எதிரில், சென்னை. Contact MND 9381004122 or 04442180020. தூய இஸ்லாத்தை அறிந்து மறுமை வெற்றியை நோக்கி பயணிக்க அழைக்கிறது மேலப்பாளையம் தௌஹீத் பேரவை NTF. இந்நிகழ்ச்சி வெற்றி பெற துஆ செய்யும் முகமது கான், சஹீம் மற்றும் யூசுப் மெடிக்கல்ஸ், பாம்பன். உங்களுக்கு அரபி படிக்க தெரியாதா? குர்ஆன் ஓத தெரியாதா? குர்ஆனை ஓதிட ஆர்வமாக இருக்கிறீர்களா? உங்களுக்காகவே பி ஜைனுலாப்தீன் அவர்கள் எழுதிய எளிய நடையிலான புத்தகம் தான் குர்ஆனை எளிதில் ஓதிட. அரபி எழுத்துக்களை சரியாக புரிந்து கொள்ளவும், எளிதாக வாசிக்கவும், பிழையின்றி எழுதிடவும் வாங்கி பயன்பெறுங்கள். விலை ரூபாய் 30 மட்டுமே. தொடர்புக்கு மூன் பப்ளிகேஷன்ஸ் 9442276341. தங்க நகைகள் விற்பனை செய்ய, அடகு நகையை மீட்டு விற்பனை செய்ய, ஹலாலான முறையில் தங்க நகை கடன் பெற RK ஹலால் ஜுவல் கேஷ். வட்டியை வெறுப்பவர்களுக்கு மட்டும் அழகிய தங்க நகை கடன். தொடர்புக்கு RK கோல்ட் ஹவுஸ் 9441411301. அரிஸ்டோ சரவணா ரெசிடென்சி திருச்சி மாநகரின் இதய பகுதியான மத்திய பேருந்து நிலையத்தையொட்டி 300 மீட்டர் இடைவெளியில், ரயில்வே ஜங்ஷன் வெறும் 500 மீட்டர் தூரத்தில், ஸ்கூல், காலேஜ், ஹாஸ்பிட்டல், சூப்பர் மார்க்கெட் என சுற்றிலும் அனைத்து வசதிகளும் நிறைந்த அரிஸ்டோ சரவணா ரெசிடென்சி லக்ஸரி அபார்ட்மெண்ட். 2 பெட்ரூம் 3 பெட்ரூம் பிளாட்ஸ் விற்பனைக்கு தயாராக உள்ளது. விரைந்து புக் பண்ணவும். குறைந்த அளவு பிளாட்களே உள்ளன. தொடர்புக்கு நசீர் ஹுசைன் 9952683888. இந்நிகழ்ச்சி வெற்றி பெற துஆ செய்யும் அமீர் செல்லக்கனி துதல் அல்வா கடை, ஓஜயம் தெரு, கீழக்கரை. நாளையும் கூட தனித்தனி எழுதுங்க. அதாவது பாவோட ரா, தாவோட ரா, சாவோட ரா, அப்படி நாளையும் எழுதி காட்டுங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து இது என்ன விளைவிக்கிற வேண்டிய விஷயம்னா, இப்போ படிக்கிற பாடம் வந்து ஒரு எழுத்து எப்படியெல்லாம் மாறுதுங்கிறது தான்.
முதல்ல இந்த 4 எழுத்தும் ஒரே ஸ்டைலில் மாறுறதுனால இந்த 4 எழுத்தை சேர்த்து உங்களுக்கு எழுதியிருக்கிறோம். இந்த 4 எழுத்தில் என்ன ஆகுதுன்னு கேட்டால், அதாவது இந்த 4 எழுத்துக்குமே 2 அணைக்கட்டு இருக்குது. மேலே ஒரு வலது பக்கம் ஒன்று, இடது பக்கம் ஒன்று. இந்த அணைக்கட்டு மாதிரி விட்டுருக்கோம்ல வளைவு, அந்த வளைவில் வந்து இந்த எழுத்துக்கு பின்னாடி ஒன்று சேர்க்கும் பொழுது இடது பக்கம் உள்ள அந்த வளைவு போயிடும், கட் பண்ணிடும். இடது பக்கம் உள்ள வளைவு போயிடுது. பாருங்கள், எழுதி போட்டிருக்கு. அந்த கீழே உள்ளது வந்து பா ரா, அடுத்தது வந்து தா ரா, அதுக்கு அடுத்தது வந்து சா ரா, அதுக்கு அடுத்தது வந்து நூன் ரா. 4 ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் என்ன போயிடுச்சு, இந்த இடது பக்கத்தினுடைய அந்த பெண்டு இருக்கிற வளைவு, அந்த இடது பக்கம் இருந்த வளைவு போய்விட்டது. அது காட்டுங்க ஒன்று ஒன்றா, அது எது போகுதுன்னு. அப்புறம் ஒரு கோடு போட்டு காட்டுங்க, கட் பண்ணி. இதுதான் போயிடுது, இது போயிடுது, இது இடது பக்கம் உள்ளது போயிடுது. இது போலவு தான். அப்போ 4 எழுத்துமே என்ன செய்யணும்னா சேர்த்து எழுதக்கூடிய நேரத்தில் அதனுடைய வடிவம் கொஞ்சம் குறைக்கிறாங்க, அது சைஸை குறைக்கிறது. இதே எழுத்தை வந்து முன்னாடி வச்சு சேர்க்குறோம். இந்த 4 எழுத்துமே 4 எழுத்துக்கு இப்போ பின்னாடியில் சேர்த்துருக்கோம். இப்போ பாவுக்கு அப்புறம் தா, தா ரா, தாவுக்கு அப்புறம் ரா, சாவுக்கு அப்புறம் ரா, நூனுக்கு அப்புறம் ராண்டு இப்படி சேர்த்துருக்குறோம். இப்படி இல்லாமல் ஒரு மீமையும் பாவையும் சேர்க்கணும். அதாவது பாவை முதல்ல மீமு, அப்புறம் மீம் பா தனியாக போடுங்க. இப்படி இருக்குது. இப்படி இருக்கும்போது இதில் என்ன செய்யணும், முன்னாடி சேர்க்குறீங்கல்ல அந்த பெண்டை தூக்கிடணும். அதாவது பாவுக்கு பின்னாடி எதையாவது சேர்க்குறாருந்தா இந்த பெண்டு போயிடும். மீமோடு அப்படி அவ்வளோதான், சேர்த்து விட்ருங்க. அப்படி ஏற்றிக்கிட்டு வரக்கூடாது. இங்கே இந்த ஏற்றிக்கிட்டு இருக்கேன்னு இங்கே வரக்கூடாது. அப்போ இந்த 4 எழுத்துக்குமே பின்னாடி ஒன்றை சேர்த்தீர்கள்னு சொன்னால் இந்த இடது பக்கம் உள்ள வளைவு இருக்குல்ல, அந்த வளைவு கட் பண்ணிடுவாங்க. இந்த எழுத்துக்கு முன்னாடி எதையாவது சேர்த்திங்கன்னு சொன்னால் மேலே வலது பக்கம் இருக்குல்ல அந்த வளைவு, அந்த வளைவை தூக்கி விட்ருவாங்க. அந்த பா மாதிரி இருக்காது, அந்த கட் பண்ணி தான் வரும். அது மாதிரி தான் பா பா மீம் சா எல்லாத்தையும் போடுங்க. மீம் நூனு மட்டும் அது முழுசாக வரும். அப்படி அது நூன் மட்டும் என்ன செய்யணும்னு கேட்டால் அது முழு வடிவத்தில் வரும். அடுத்து சேர்த்தா தான் மாறும், அது மாதிரி வந்துடுது. அப்போ அந்த இது என்ன விளங்கிக்கிறதா, அந்த 4 எழுத்தையும் என்ன செய்கிறீங்கன்னா நீங்கள் படித்தது இந்த மாதிரி தான் படிச்சிருக்கிறீங்க. 4 எழுத்து படிச்சிருக்கீங்க. அந்த எழுதியிருக்கல பா தா சா நூன், இந்த வடிவத்தை நீங்கள் படிச்சிருக்கிறீங்க முதல் பாடங்களில். இப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டால் வேறு மாதிரி மாறிக்கிறது. இப்போ எப்படி மாறுதுன்னு தெரிஞ்சால் தான் எழுத்தை கண்டுபிடிக்க முடியும். நம்ம சேர்த்து வர எழுத வேண்டியிருக்கு. சேர்த்து எழுதும்போது என்னென்ன மாற்றம் வரும்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த எழுத்துக்களுக்கு வந்து இந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் இருக்குது பாருங்கள், அதான் இதெல்லாம். இந்த மேலே தூக்குறதுலாம் நமக்கு புள்ளி அந்த இது தான் முக்கியமானது, புள்ளி அந்த வயிறு தான் முக்கியமானது. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்காக வச்சுருக்காங்க. அரபியில் வந்து இப்படி தனித்தனியாக வைக்கிறதுலாம் இருக்குது, இதெல்லாம் உள்ளது. இதுக்கு பின்னாடி சேர்த்திங்கன்னா இந்த பக்கம் உள்ளது கட் பண்ணிடுங்க, இதுக்கு முன்னாடி சேர்த்திங்கன்னா இந்த பக்கம் உள்ளது கட் பண்ணிடுங்க. இந்த 4 எழுத்துக்கு உள்ள ஒரு பொதுவான ஒரு சட்டம். அடுத்தது வந்து ஜீம் எழுதுங்க. எழுத்து வச்சிடலாம். 3 எழுத்துடுங்க. ஜீம் ஹா ஹா, இது 3 ஒரே சட்டம் தான். அதுதான் மேலே பண்ணுவீங்க. இப்போ இந்த 3 எழுத்து பாருங்கள் ஒரு தனித்தனியாக இருக்குதுல்ல. இந்த எழுத்துக்கள் என்ன செய்யணும்னு கேட்டால் சேர்த்து எழுதும்போது எல்லாம் ஒரே மாதிரி தான், புள்ளி வச்சு தான் வேறுபடுது. அந்த வயிறு இருக்குல்ல அது அவ்வளோ தேவையில்லை. அது இது மாதிரி ஒரு இது வி மாதிரி இருக்குல்ல, அவ்வளோ நமக்கு போதும். இந்த வி மாதிரி இருக்கும், வியை திருப்பி போட்ட மாதிரி இருக்கும், இவ்வளோ போதும். அப்போ எது காலி ஆகிடுது, இந்த வயிறு பூரா காலி ஆகிடுது எல்லாத்துலேயுமே. அப்போ இந்த மாதிரி போட்டு ஒரு புள்ளியை கீழே வச்சீங்கன்னா அது ஒரு எழுத்துல சேர்த்து எழுதி காட்டுங்க. ஜீம் சீன் போடுங்களேன். ஜீம் சீனா ஏதாவது ஒரு எழுத்து எழுதுங்களேன். ஜீமு சீன், ஜீமு சீன். இப்படி தனியாக எழுதுனா போகக்கூடாது, சேர்க்காட்டி அந்த வயிறு இருக்கணும். அதாவது இந்த ஜீமுக்கு பின்னாடி உள்ள நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஜீமுக்கு பின்னாடி எழுதுறதா இருந்தால் என்ன செய்யணும், அந்த ஜீமு மாதிரி இப்படி கொண்டு போயிட்டு இருந்தால் கஷ்டமாக இருக்கும்ல. இப்படி எழுதி சேர்த்து உங்களுக்கே தெரியும் சிரமம். இப்படி வந்துட்டு இப்படி போயிட்டு வந்துட்டு இப்படி வர்றது வளைச்சி கைக்கு ரொம்ப வேலை இருக்கும். அப்போ கைக்கு ஈஸியாக இருக்கிறக்கா நினைஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டால்
அந்த ஜீம் சீன்